ஜான்வரி 1 2026லேருந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்ட் அண்ட் ஃபீவர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நடுவில் 2 மாதம் ஆனுவல் லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ எதுவுமே வரல, ஃபீவர் கோல்டு எதுவுமே இல்லை, அவள் நார்மலாக இருந்தா. பட் எப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாளோ மற்ற பசங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஃபீவர் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால தான் பசங்களுக்கு ஃபீவரோ கோல்டோ இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர்லேருந்து ஸ்கூல் அட்மாஸ்பியருக்கு சேஞ்ச் ஆகும்போது அடிக்கடி ஃபீவர் அண்ட் கோல்டு வரதுனால அவங்களோட பாடி நேச்சுரலாகவே இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணிடும். நம்ம கொடுக்குற மெடிசன்லேயே இந்த ஃபீவர் அண்ட் கோல்டு எல்லாம் செட்டில் ஆகிடுது அப்படின்னா ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களோட பாடி நேச்சுரலாகவே இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணிகிட்ருக்கு, ஸோ பில்ட் பண்ணிகிட்ருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட பொண்ணுக்கு இப்போ ஃபீவர் 102 ஹை ஃபீவரில் இருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸ்கூலுக்கு எதுவும் அனுப்பலை. மண்டே தான் இதோட ஸ்கூல் போவா.